நம்ம சென்னையில இருக்கிற பீச்சஸ்ல ஒரு வினோதமான ஒரு காட்சி ரீசெண்டா இருந்துட்டு இருக்குது. யாராவது பீச் பக்கம் போனீங்கன்னா, காசிமேடு பக்கம் போனீங்கன்னா, நீங்களே பார்ப்பீங்க ப்ளூ கலர்ல ஒரு ஏலியன் மாதிரி ஒரு ஒரு அனிமல் ஓகேவா? அப்படியே வந்து கடலோரமா கிடக்குது. ஒண்ணும் இல்ல. அந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து ப்ளூ பட்டன் அண்ட் ப்ளூ டிராகன் ஓகேவா? ஒரு அனிமல் பேரு ப்ளூ பட்டன். இன்னொரு அனிமல் பேரு ப்ளூ டிராகன். இந்த மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ் வந்து சென்னையில கரையொதுங்கி கிடக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி போன வருஷம் கொஞ்சம் வருஷமா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி லாஸ்ட் இயர் தான் நம்ம பார்த்தோம். ஒரு வித்தியாசமான ஒரு ஃபிஷ் வந்து பார்த்த உடனே ஐயோ உலகம் அழிய போகுது அது இதுன்னுலாம் சொன்னாங்கல்ல. அப்படியே எதுவும் ஆகல. வேர்ல்டுல வந்து எதுவும் நடக்கல. ஆனால் இந்த ஒரு ப்ளூ அனிமல் வந்து கரை ஒதுங்குறதுக்கும் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சைக்ளோன்ஸுக்கும் ஒரு சம்பந்தம் உண்மையிலே இருக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இன்னைக்கு வீடியோல நம்ம சென்னையில கரை ஒதுங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வினோதமான இந்த ஸ்ட்ரேஞ்சான அனிமல்ஸ் என்ன, ப்ளூ டிராகன்னா என்ன, ப்ளூ பட்டன்னா என்ன அப்படிங்கறத நான் சொல்ல போறேன். இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். இதுல இந்த ப்ளூ பட்டன் அப்படிங்கிற அனிமல் இருக்குல்ல, டைனோசருக்கும் முன்னாடி வாழ்ந்த ஒரு அனிமல் ஓகேவா? டைனோசருக்கும் பழமையான ஒரு காலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீசிஸ் இன்னமும் கண்டினியூஸா இருக்குது. அந்த அனிமல்ஸ் வந்து கரையொதுங்கி இருக்குது சென்னையில. ஏன் இது கரையொதுங்கி இருக்குது? வி டோன்ட் see this often. நிறைய பேர் அதை பார்த்துட்டு ஜெல்லி ஃபிஷ் டச் பண்ணலாம்லாம் போறாங்க. அதை டச்சும் பண்ணக்கூடாது, அதுல விஷம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப சொரியெல்லாம் வந்துடும் ஓகேவா? அப்பெல்லாம் அது கிட்ட போகக்கூடாது. அப்படி இருக்கிறப்போ ஏன் இது கரை ஒதுங்குது? ஏன் நம்ம ஊருக்கு கரை ஒதுங்குது? அண்ட் இதுக்கும் சைக்ளோனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அண்ட் இது டைனோசருக்கும் முன்னாடி இருக்கிற காலகட்டம்னு சொல்றாங்க. எவ்வளவு காலகட்டமா இது இருக்குது? எல்லாத்தையும் நான் இன்னைக்கு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது என்னன்னா, ஒரு 2-3 டேஸ் முன்னாடி தான் நான் வந்து ரேண்டமா சும்மா யூடியூப் ஸ்க்ரால் பண்ணிருக்கப்போ வீடியோ பார்த்தேன். நியூஸ்ல போட்டிருந்தாங்க, இங்க பாருங்க வினோதமான ஒரு அனிமல் வந்து கரை ஒதுங்கி இருக்குது, இது வந்து ஒரு ஏலியன் போன்ற தோற்றம் கொண்ட அனிமல் அப்படி இப்படின்னு போட்டு நம்மளே கிளிக் பைட் வைப்போம், நம்மளை கிளிக் பைட் பண்ணி உள்ள போக வச்சுட்டாங்க. பார்த்தா உண்மையே கிரேசியா தான் இருக்குது. thousands ஆஃப் ப்ளூ பட்டன்ஸ் அண்ட் ப்ளூ டிராகன்ஸ் வந்து காசிமேடு பீச்ல, சென்னையில நம்மளுக்கு தெரியும் நார்த் மெட்ராஸ் கிட்ட காசிமேடு பீச்ல வந்து கரை ஒதுங்கிட்டே இருக்குது. நிறைய பேர் அது கிட்ட போகிற வீடியோஸ் எடுத்து போடுறாங்க. ஆனா அதுல பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது கிட்ட போறது பிரச்சனை இல்லை, பட் அதை தொட்டோம்னா அதுல இருக்கக்கூடிய விஷம் வந்து நம்மள பாதிக்க வாய்ப்பு இருக்குது. நம்மள உயிரெல்லாம் எடுக்காது, பட் அது வந்து நம்ம மேல இந்த சொறி சிறங்கு இந்த மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா? நம்ம இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பட் இப்போ முதல்ல வந்து இந்த ப்ளூ டிராகன்னா என்ன, ப்ளூ பட்டன்னா என்ன, அது என்ன மாதிரி பேரு பட்டனு டிராகனு, அது ஏன் ப்ளூ பட்டன் ப்ளூ டிராகன், இதெல்லாம் ப்ளூ கலர் அனிமல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, என்ன மேட்ரு இது ஏன் கரை ஒதுங்குது? அப்போ இது கடலுக்குள்ள இருக்கக்கூடிய மெரைன் கிரீச்சரான்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இட் இஸ் அ மெரைன் கிரீச்சர் ஓகேவா? நான் ஏன் இதை ஒரு ஃபுல் வீடியோவே மேக் பண்ணணும்னு நினைச்சேன்னா, இந்த ரெண்டு அனிமலை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது இது வரைக்கும் எந்த அனிமலை பத்தியும் தெரிஞ்சுக்காத விஷயங்களா இருக்குது. இது வரைக்கும் இப்படி ஒரு அனிமல் இருக்க முடியுமாங்கிற மாதிரி கிரேசியா இருந்துச்சு ரெண்டும். முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது டைனோசரை விட பழைய காலகட்டத்தில இருந்து வருதுன்னு சொன்னேன்ல. இந்த ப்ளூ பட்டன்லாம் வந்து 500 மில்லியன் இயர்ஸ்க்கு மேல இருக்குங்கிறாங்க. ப்ளூ டிராகன் வந்து 100 மில்லியன் இயர்ஸ்க்கு மேல இந்த ஸ்பீசிஸ் இருக்குங்கிறாங்க. இத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இருக்கக்கூடிய இந்த ஸ்பீசிஸை வந்து ஹியூமன்ஸ் வந்து 250 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிருக்கோம். 1700ஸ்ல ஓகேவா? ஒரு 250 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் முதல்ல இந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குங்கிறத வந்து இந்த சைலஸ் கடலுக்குள்ள போயிட்டு வரவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க. ஊர்ல இருக்கிற சயின்டிஸ்ட் கிட்ட எல்லாம் அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதெல்லாம் இமேஜினேஷன், இப்படிலாம் ஒரு அனிமல் இருக்க வாய்ப்பே கிடையாது, அது எப்படி ப்ளூ கலர்ல தண்ணி மேல மிதந்துட்டு இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்றாங்க. தண்ணி மேல கூட்டமா ஆயிரக்கணக்கா வந்து தண்ணி மேல மிதந்துட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய உயிர்கொல்லியான போர்ச்சுகீஸோ வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மேனோ வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஃபிஷ் இருக்குது ஓகேவா? அது வந்து மிகப்பெரிய ஒரு பாய்சன் கொண்ட ஒரு ஃபிஷ் ஓகேவா? அதை வந்து இந்த ப்ளூ டிராகன்லாம் சாப்பிட்டு அதோட விஷயத்தை இது எடுத்து வச்சுக்கும் ஓகேவா? இந்த மேட்டர் எல்லாத்தையுமே இந்த கடலுக்குள்ள போறவங்க எல்லாம் வந்து சயின்டிஸ்ட் கிட்ட சொல்றப்ப அவங்க எல்லாம் வந்து இப்படி ஒன்று இருக்க வாய்ப்பே கிடையாது, அது எப்படி ஒரு அனிமல் இன்னொரு அனிமலை கொண்டு அதோட விஷத்தை எடுத்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு இன்னும் விஷம் முடியாதாயிடும், இதெல்லாம் வந்து ப்ளூ டிராகன் பண்ணிட்டு இருக்குது. எனிவே 250 இயர்ஸ்க்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் ஸ்பாட் பண்றப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ப்ளூ டிராகன் வந்து 1777 வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க. ப்ளூ பட்டன் வந்து 1758 ஐடென்டிஃபை பண்றாங்க. இந்த ப்ளூ பட்டனும் ப்ளூ டிராகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டு அனிமல்ஸும் கடல்ல ஒரே இடத்துல நீங்க பார்க்க முடியும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ப்ளூ டிராகன் வந்து ப்ளூ பட்டன்ஸை சாப்பிடும் ஓகேவா? இந்த இடத்துலயே தான் ப்ளூ டிராகனும் சுத்திட்டு இருக்கு ப்ளூ பட்டன்ஸ் கிட்டே, அதனாலதான். எனிவே ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மனிதர்கள் தோன்றதுக்கு முன்னாடியே
உலகத்துக்கு வந்துருச்சு. ஓகேவா? நான் சொன்னேன் டைனோசருக்கும் முன்னாடி, டைனோசருக்கு அப்புறம் வந்து ஐஸ் ஏஜ்லாம் வந்துட்டு போகுது. அதுக்கும் அப்புறம் இது இன்னும் கடல்ல மிதந்துட்டு இருக்குது. இதோட லைஃப் ஸ்பேன் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மந்த்ஸ் to 1 இயர் தான் இது மொத்தமாவே உயிர் வாழும். ஆனா கூட்டம் கூட்டமா உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இத வந்து மக்கள் கிட்ட போய் சொல்லப்ப சயின்டிஸ்ட் யாருமே இதை நம்பவே இல்ல. அவங்களா பார்க்குற வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியாத அளவுக்கு வினோதமான பிராக்டிசஸ் நிறைய வச்சிருக்குது. ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளூ பட்டன் கிட்ட இருந்தே வர ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அதுதான் வரலாற்றுல வந்து ரொம்ப வருஷமா இருந்திருக்குது. 500 மில்லியன் இயர்ஸா இருந்திருக்குது. ஸோ இந்த ப்ளூ பட்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அனிமல் வந்து பார்க்கறதுக்கு ஏன் பட்டன்ங்கிற பேர்னா பார்க்கறதுக்கு பட்டன் மாதிரி இருக்கும். அப்படியே தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கும். இது ஒரு அனிமல் கிடையாது. இட் இஸ் அ காலனி ஆஃப் அனிமல்ஸ். ஓகேவா? சில ஒரு பஞ்ச் ஆஃப் அனிமல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ பட்டன் வந்து தனியா ஒன்று மட்டும் ஒரு வேலை செய்யாது. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வேலையை செய்யும். தனித்தனியா எல்லாம் ஒன்னா செய்யும். எப்படி நம்ம உடம்புல நிறைய செல் ஒன்னா சேர்ந்து ஒரு மனிதனா நின்றுட்டு இருக்கோமோ, அதே மாதிரி இந்த ப்ளூ பட்டன்ஸ் வந்து தனித்தனியா இருந்தாலும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரே வேலையை தான் பார்க்கும். இதுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டியா டென்டக்கிள்ஸ் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இந்த டென்டக்கிள்ஸை வச்சு வந்து சில விஷயத்தையும் கக்கும். ஓகேவா? இதுல என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ப்ளூ பட்டன்ஸ் வந்து ஃப்ளோட்டர்ஸ் அப்படியே தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கும். கடல்ல இருக்கக்கூடிய தண்ணியில வந்து நடுக்கடல்ல வந்து மிதந்துட்டு இருக்கும். ஓகேவா? இது மிதந்துட்டு இருக்கிறதுல சில இது வந்து இந்த டென்டக்கிள்ஸ் வச்சு ஏதாவது தாக்க வந்துச்சுன்னா பதிலுக்கு தாக்கி விட்டுரும். இன்னொரு சைடு வந்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சில இது குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கும். இது மொத்தமா ஒரு கம்யூனிட்டியா ஆனா எல்லாம் ஒன்னா சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் ப்ளூ பட்டன்ஸோட வேலை. பல கோடி வருஷமா பண்ணிட்டு இருக்குது. இந்த ப்ளூ பட்டன்ஸை வந்து 100 மில்லியன் இயர்ஸா வந்து ப்ளூ டிராகன்ஸ் வந்து சாப்பிட ஆரம்பிக்குது. இந்த ப்ளூ டிராகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு அனிமலோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தலைகீழ தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கும். சோ தலைகீழ மிதக்கிறப்ப கேமோஃப்ளாஜோட கிங்குங்கிறாங்க. எப்படி நம்ம ஊர்ல வந்து இந்த பச்சோந்திய சொல்லுவோமோ, கெமிலியோன சொல்லுவோமோ, அந்த மாதிரி இதுவுமே வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹைட் ஆயிடும். அப்படியே தண்ணிக்குள்ள வந்து நம்ம கவனிச்சா முதல்ல பார்க்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும். நல்ல டீப் ஓஷன்ல கடலுக்குள்ள போக ப்ளூ கலர்ல இருக்கும்ல. அதுக்கேத்த மாதிரி இந்த ப்ளூ டிராகன் வந்து வாழ்நாள் ஃபுல்லா தலைகீழ இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? சோ ப்ளூ டிராகன் வந்து மேல் ஃபுல்லா பின்பகுதி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்லயும் முன்பகுதி ஃபுல்லா ஒயிட் கலர்லயும் இருக்கும். டிராகன் மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம மித்தாலஜிக்கல் டிராகன் சைனால சொல்லுவாங்கல்ல, பாக்குறதுக்கு அதே மாதிரி இருக்கும். அதனாலதான் ப்ளூ டிராகன்ங்கிற பேரு. ப்ளூ கலர் பின்னாடி இருக்கும், முன்னாடி ஒயிட் கலர் இருக்கும். இந்த ஒயிட் கலர் முன்பகுதி வந்து தண்ணி மேல மல்லாக்க படுத்து கிடக்கும். கீழே வந்து அந்த ப்ளூ கலர் வந்து தண்ணிக்குள்ள போயிடும். சோ தட் தண்ணிக்குள்ள இருக்கிற அனிமல்ஸ் இதை பாக்குறப்போ கடல்ல இது மிதந்துட்டு இருக்குன்னே தெரியாது. ஏன்னா ப்ளூ கலர் தண்ணியோட இது அப்படியே மேட்ச் ஆயிடும். அதே மாதிரி மேல இருந்து பார்த்தா ஒயிட் கலர்ல சூரியனோட ரிஃப்ளெக்ஷன்ல இது அப்படியே மேட்ச் ஆயிடும். ஓகேவா? இதுதான் இதோட சீக்ரெட். அந்த கலர் பாடி கலருக்கு. இந்த ப்ளூ டிராகன்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் அனிமல் இருக்குது. அந்த அனிமலோட பேர் வந்து போர்ட்டுகீஸ் மேன் ஓ வார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பர்டிகுலர் அனிமல். இதுல வந்து விஷம் நிறைய இருக்குது. ஓகேவா? இந்த ப்ளூ டிராகன்ஸ் என்ன பண்ணுனா, அந்த அனிமலை சாப்பிட்டுட்டு அதோட விஷத்தை இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா. அப்போ இதை சாப்பிடுறவங்களுக்கு அது இதுகிட்ட போறவங்களுக்கு அந்த விஷத்தை கக்கிடுமா. சோ இது வந்து இன்னொரு அனிமலோட விஷத்தை எடுத்து இது சாப்பிட்டு வச்சிருது. அது போக என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட வயிற்றுல வந்து ஒரு கேசியஸ் சாம்பர் இருக்குது. சுத்தி இருக்கிற காத்தை வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால அதுவும் தண்ணி மேல மிதந்துகிட்டே இருக்குது. ஸோ வாழ்நாள் ஃபுல்லா மல்லாக்கா பார்த்து தண்ணி மேல மிதந்துட்டு இருக்கும். அதுக்கு வந்து சுத்தி இருக்கிற அந்த காத்தையே வந்து உடம்புக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு பலூனை வந்து நம்ம வந்து எப்படி இந்த ஸ்விம்மிங் தெரியாதவங்களுக்குலாம் வந்து பலூன் வச்சிருப்பாங்க, பிடிச்சிட்டு நம்ம வந்து ஸ்விம் பண்றதுக்கு லைஃப் போட் அந்த இதை போட்டுப்பாங்களே அந்த சர்க்கிள், அந்த மாதிரி இதுவுமே லைஃப் கார்டு மாதிரி வந்து இதுவுமே வந்து அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுல தான் வந்து மிதந்துட்டு இருக்குது. கேஸை வந்து பிடிச்சி வச்சுட்டு அப்படியே மல்லாக்க மிதந்துட்டு இருக்குது. ப்ளூ பட்டன்ஸை சாப்பிட்டுட்டு இருக்குது. இப்போ இந்த ப்ளூ பட்டனும் ப்ளூ டிராகனும் தான் நம்ம சென்னையில வந்து கரை ஒதுங்கி இருக்குது. நான் தான் போன டைமே சொன்னேன்ல, போன வருஷம் வந்து 2025 போன வருஷம் ஆயிடுச்சுங்கிறதே கொஞ்சம் வியர்டா தான் இருக்குது சொல்றதுக்கு. பட் எனிவே 2025 மின்னல் வேகத்துல போயிடுச்சு இல்லைங்க. ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. எனிவே கமிங் பேக் டு டாபிக், 2025ல வந்து ஒரு ஃபிஷ்ஷை பார்த்துக்கிட்டு இது ரேரா இருக்குது, உலகம் அழிய போகுதுன்னு சொன்னாங்கல்ல, அதெல்லாம் மித்து. பட் இப்போ நான் ஒரு ஃபேக்டை சொல்றேன். இந்த ஃபிஷ் வந்து சென்னை கரையோதுங்கிறது எப்போ இது ஜென்ரலா இது டீப் ஓஷன் அனிமல்ஸ். ஓகே, கடலோட ஆழமான பகுதிகளில், அதாவது ஆழமான ஸ்பேஸ்ல, கரையோரத்துல இல்ல, டெப்த் ஆஃப் ஓஷன்ஸ்ல, டிஸ்டன்ஸ் வைஸ் சொல்றேன், கரையில இருந்து ரொம்ப டீப்பா தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய அனிமல்ஸ் இந்த ப்ளூ பட்டன் அண்ட் ப்ளூ டிராகன்ங்கிறது. அட்லாண்டிக் ஓஷன், இந்தியன் ஓஷன் மாதிரி ரொம்ப தள்ளி இருக்கும், அண்டார்டிகா கிட்ட அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனிமல். இது வந்து ஆனா ஒரு மிகப்பெரிய சைக்ளோன் வந்ததுக்கு அப்புறம், ஓகேவா, இது டிஸ்டர்ப் ஆகி கரையொதுங்குமா. இந்த மாதிரி சைக்ளோன் வந்து நம்மளுக்கே தெரியும், சென்னையில ரீசெண்டா நிறைய சைக்ளோன்ஸ் வந்துச்சு, ஸ்ரீலங்கால வந்துச்சு, இந்தோனேஷியால, இந்த கடல் பகுதியில் வந்து நிறைய சைக்ளோன்ஸ் வந்துச்சுல. இந்த சைக்ளோனிக் ஸ்டார்ம்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து கரையொதுங்கும் அப்படிங்கிறாங்க. அண்ட் இப்போ மோஸ்ட் லைக்லி இது எல்லாமே வந்து உயிர் இழந்திருக்கும். அதெல்லாமே வந்து இறந்த ப்ளூ பட்டன்ஸ் அண்ட் ப்ளூ டிராகன்ஸ் தான் கரையொதுங்கும். ஆனா இதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, அந்த சைக்ளோன்ஸ் வந்துட்டு போன ஒரு அறிகுறி, வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இது வந்து கரையொதுங்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அதனால இதை தொடக்கூடாதா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடாதீங்க. அது சாப்பிடுற அனிமல் கிடையாது. ரெண்டாவது வந்து இதை தொட்டா வந்து சொறி வர வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய ஃபிஷர்மேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல கடலுக்குள்ள போறவங்க வந்து இது சொறி பிடிச்ச மீன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா அது மீனே கிடையாது, அது ஒரு அனிமல். ஓகேவா? ஸோ இந்த இதை வந்து நம்ம டச் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீசிஸ். ஓகேவா? நான் தான் சொல்றேன்ல, இது இந்த ஃபிஷ், மாடர்ன் ஃபிஷ், அப்புறம் வந்து மாடர்ன் அனிமல்ஸ்ல இவால்வ் ஆகுறதுக்கு முன்னாடியே உலகத்துல இருக்கக்கூடிய ஒரு அனிமல். அது வந்து இப்போ சென்னையில கரை ஒதுங்குது தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். இது போன வருஷமும் கரை ஒதுங்குச்சு, மறுபடியும் இந்த வருஷம் கரை ஒதுங்குது. போன டைமும் ஐ திங்க் அரௌண்ட் செப்டம்பரோ அக்டோபரோ தான் வந்து இது கரை ஒதுங்குச்சு. இந்த பெசன் நகர் சைடு வந்துச்சு, இப்போ காசிமேடு சைடு வருது. சென்னையில் அது அடிக்கடி வர்றது வந்து ஒரு ரேரான சைட்டிங் தான். இட் இஸ் நாட் திஸ் காமன் பிஃபோர். இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப ரேரா தான் பார்க்க முடியும். நான் தான் சொல்றேன், 250 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் மனிதர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு ரேரா இருக்கும் இதை பார்க்கறது. ஆனா அது இப்போ அடிக்கடி கரை ஒதுங்குதுங்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. ஹோப்ஃபுல்லி அது எதுவுமே நம்மளை பாதிக்காது அப்படின்னு சொல்லிடலாம். பட் ஓவரால் இதுதான் மேட்டர். அதை பார்த்துட்டு எக்ஸைட் ஆகி யாரும் போய் டச் பண்ணி அதை எடுத்து விளையாடலாம்லாம் நினைக்காதீங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும், அழகா இருக்கும், ஆனா ரொம்ப ஆபத்தானது. உயிர்கொல்லி இல்லை, பட் இருந்தாலும் சரி அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம அதை டச் பண்ணாம விட்டுட்டு போறது நம்மளுக்கு பெட்டர். பட் ஓவரால் இதுதான் மேட்டர். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது, இப்படி ஒரு அனிமல் இருக்குமா, தலைகீழ வாழ்நாள் ஃபுல்லா படுத்துட்டு இருக்குமா, இன்னொருத்தங்களோட விஷத்தை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குமா, டைனோசருக்கும் முந்தைய காலகட்டத்தில் இன்னமும் இவால்வ் ஆகாம ஒரு ஸ்பீசிஸ் இருக்குமா, அது குரூப்பா வாழுமா, இதெல்லாம் கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஊரை சுற்றி நடந்துட்டு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசலாமா, அது எப்பவும் போல மதன் அதெல்லாம் ஒரு 2026 ஃபுல்லாக பாலிடிக்ஸ்குள்ள இறங்கி அதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறீங்களா, வேர்ல்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி போகலாம்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நாளைக்கு நான் உங்களோட ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்க டெய்லி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கிறது தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சப்ஸ்கிரைப் பண்ணி MG ஸ்குவாட்ல சேருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ், MGs.